வணக்கம் பிரவீன்குமார். அதாவது பாத்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டம் தும்மநட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பாலக்கொல்லா பொம்மன் நகர் என்ற பகுதியை சேர்ந்த கோபால் அஞ்சலை என்ற தம்பதியினர் இந்த அஞ்சலி பாத்தீங்கன்னாக்கா அந்த பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்துல தேயிலை பறிப்பது வழக்கமான ஒன்று. இந்நிலையில பார்த்தோம்னாக்கா அந்த அஞ்சலி நேற்று தேயிலை தோட்டத்துக்கு தேயிலை பொறித்து விட்டு மீண்டும் வீடு திரும்பும் போது இந்த சிறுத்தையானது தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அஞ்சலிக்கு பார்த்தோம்னாக்கா சற்று மனநலம் குறைவாகவும் உள்ளதாக கூறப்படுகின்றனர். இவர்கள் பார்த்தோம்னாக்கா இவருடைய கணவர் கோபால் அவர் நேற்று இரவு வராததனால் அங்க உள்ள அக்கம் பக்கத்தினர் தகவல் தெரிவித்து அந்த பகுதியில் உள்ள மக்கள் இந்த பெண்மணி தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில பார்த்தோம்னாக்கா இன்று காலை அந்த பகுதிக்கு தேயிலை பொறுப்பதற்காக சென்ற நபர்கள் அங்க ஏதோ கடக்குது என்று கூறியுள்ளார். அப்பொழுது அந்த பகுதிக்கு சென்று அந்த தேயிலை தோட்டத்திற்கு அதாவது அடர்ந்த வனப்பகுதிக்குள் இவர்கள் தேடி உள்ளனர். அப்பொழுது அந்த அஞ்சலி ஒரு சடலம் பாதி உடல் முழுமையாக அந்த சிறுத்தை சாப்பிட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. இதனை உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். வனத்துறையினர் தற்போது அந்த பகுதியில் முகாமிட்டுள்ளனர். மேலும் பாத்தீங்கன்னாக்கா காவல்துறையினர், அதாவது இளநி காவல்துறையினர் அந்த பகுதிக்கு தற்போது வந்து உள்ளனர். இது எந்த சிறுத்தை தாக்கி உள்ளதா இல்ல வேற ஏதாவது என்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எனவே பார்த்தோம்னாக்கா இந்த பகுதியில் உள்ள மக்கள் இந்த பகுதியில் சிறுத்தை உள்ளதாகவும் ஏற்கனவே, அதாவது கடந்த ஒரு 2-3 மாதத்துக்கு முன்பு ஏற்கனவே இந்த பகுதியில் ஒரு சிறுத்தை தாக்கி ஒரு பெண்ணுடையும் இருந்து உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆகவே பார்த்தோம்னாக்கா இந்த சிறுத்தைக்காக கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு வேண்டுகோளை வைத்துள்ளனர். இந்த பகுதி பார்த்தோம்னாக்க முழுமையாக அடர்ந்த வனப்பகுதியாக காணப்படுகிறது. இந்த அடர்ந்த வனப்பகுதிக்கு நடுவே பார்த்தோம்னாக்க தனியார் தேயிலை தோட்டமும் உள்ளது. இந்த தேயிலை பொறுப்பதற்காக காலையும் மாலையும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் சென்று வருவது வழக்கமான ஒன்று. இந்த அஞ்சலியும் நேற்று தேயிலை பொறித்து மீண்டும் வீடு திரும்பும் பொழுது இந்த சிறுத்தை தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே தற்போது இந்த பகுதியில் வனத்துறையினர் அந்த அஞ்சலியோட உடல் மீட்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் அந்த கூண்டு வைத்து பிடிப்பதற்கு எவ்வாறு அந்த எந்த இடத்துல கூண்டு வைக்க வேண்டும், எப்படி அதை பிடித்து அதை அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு போய் விடுவது என்று தற்போது வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எனவே பார்த்தோம்னாக்க இந்த உடலானது பாதி உடல் அந்த சிறுத்தை முழுமையாக சாப்பிட்டு உள்ள காரணத்தினால் மீண்டும் அந்த பகுதிக்கு சிறுத்தை வரக்கூடிய சூழ்நிலை உள்ளது என்று வனத்துறையினர் தெரிவித்தனர். எனவே அந்த பகுதியில் கூண்டு வைக்கும் பணியில் தற்போது வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் மைனலை அரக்கால் கிராமத்தில் உள்ள தேயிலை தோட்டத்தில் அஞ்சலை என்ற பெண்மணியை சிறுத்தை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிர்ந்திருக்கிறார். கூடுதல் தகவலுக்கு நன்றி ஸ்காட்.